கடல் வெட்டிய ரசண்டோ வீரம் ஒன்றிய பேர சொன்னால கருவாரி முட்டைகரு கலங்கும் இறந்திடுமா
கூடமை கூட கொண்டு வந்த தெய்வம் தாயே கூடமை கூட கொண்டு வந்த தெய்வம் அந்த தெய்வம்
சிங்கார கலையரங்கத்தில் முன்பதாக அமர்ந்திருக்கும் பேரன்பு கொண்ட பெரியவர்களை, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தேவர்களே, நண்பர்களே, நாடக கல ரசிகர் பெருமக்களே, சினிமா கல ரசிகர் பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொண்ணாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அத்தவர்களுக்கும் இந்த பாஞ்சாலை குறித்து பரிவாரமாக ஆண்டு வரக்கூடிய வீரபாண்டிய கட்டமன்னன் உங்கள் முன் கரங்கூப்புகின்றேன். நன்றி நன்றிகள். கரந்த பாலையோ காகங்குடியாது கரந்த பாலைய காகங்குடித்தது பாக்ஸ் எடுக்குதா? வெளி கேக்குது, வெளி கேக்குது. உள்ள எதுட்டு இப்ப கேக்குதா? என்னுடைய பிறப்பு அளப்பு எடுத்திருக்க ஆசைப்படுகிறார். அதாவது தமிழ்நாடு தமிழனுக்கு அன்னை நாடு அந்நியனுக்கு என்று சொல்லி வீர சபலம் விட்டு வீரத்தோட வாழ்த்து வருகின்றோம். நாங்கள் அல்ல தம்பி எவ்வளவு பாஞ்சாலம் என்னுடைய சட்டை பேர் கொட்டுமொம்பு, என்னுடைய தாயை பேர் காலமால், என்னுடைய பாட்டனர் காலமொம்பு செல்லமொம்பு கொட்டுமொம்பு என்று சொல்லப்பட்டவர்கள் வடக்கு வெகுமதியாக ஆட்டு வந்தார்கள். அல்லவர்கள் எங்கே ஆட்டு வந்தார்கள், எப்படி ஆட்டு வந்தார்கள்? வடக்க வெகுமதியாக ஆட்டு வந்தார்களா? பாண்டூர் பிரதேசம் கொட்டுமலர் என்று சொல்லப்பட்ட கம்பளிமெட்டி என்ற ஊரிலே கம்பளிமெட்டி என்ற ஊரிலே வாழ்ந்து வந்தார்களா? அங்கே மழை மாறி இல்லாத காரணத்தினால் எங்கு செல்வது, எப்படி செல்வது என்று ஆலோசனை செய்து வந்தார்களா? மழை மாறி இல்லாத காரணத்தால் எங்கு செல்வது, எப்படி செல்வது என்று ஆலோசனை செய்து வந்தார்களா? வடதிசை விட்டு தென் திசை போக வேண்டும் என்று என்னுடைய பாட்டல்மார்கள் பேசிக் கொண்டு வந்தார்களா? அதை கேட்டவுடன் எங்கள் குலங்காக்கக்கூடிய சக்காதேவி நேருக்கு நேராக உச்சரித்தார்கள். நேருக்கு நேராக உச்சரித்தலாமா? அவர்கள் என்னை தன்னம் தலைமையாக விட்டு செல்வது எந்த விதத்தில் நியாயமாகவும் நானும் உங்களோட வருகிறோம் என்று தெரிவித்தார் சக்காதேவி. நானும் உங்களோட வருகிறோம் என்று தெரிவித்தலாமா? அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பச்சை மூங்கில் வெட்டி பச்சை மூங்கியால் கூட செய்து மூங்கி கூட மேலே எங்களுடைய கொலைக்காக்கக்கூடிய சக்காதேவி தூக்கி அமரச் செய்து எங்களுடைய பாட்டி முத்தமாவதை தூக்கி வைத்து பட் திசை விட்டு திசை விட்டு தென் திசை புறப்பட்டார்கள். எந்த வழியாக பெறப்பட்டார்கள், எப்படி பெறப்பட்டார்கள்?
முப்பட்டாம்பள்ளம், உடுமங்குறிச்சி, செங்கல்பட்டு, கோடிநாயக்கர் சீமை வழியாக மேரிக்க மலையாள தேசங்களா பலகை மேற்க மலையாளம் தேசம் சென்று சிறிது காலம் ஆண்டு வந்தார்களா. அங்கே மலை மாறி இல்ல நகரத்தை எங்கு செல்வது எப்படி செல்வது என்று ஆலோசனை செய்து வந்தார்களா. அங்கிருந்த வண்ணமாக சக்கரக்குடி என்ற கிராமத்துக்கு வந்து சென்றார்களா. அங்க வந்த உடனே எங்கள் குளங்காக்கக்கூடிய சக்காதியை தூக்கி அமர செய்துவிட்டு மேற்கு மலையாளத்திலிருந்து சக்கரக்குடி என்ற கிராமத்துக்கு வந்தார்களா. அங்க வந்த உடனே எங்களை குளங்காக்கக்கூடிய சக்காதேவி கீழே இறக்கி வைத்து விட்ட அண்ணா ஆதாரமல்ல அறிய வேண்டும் என்று என்னுடைய பாட்டன்மார்களும் என்னுடைய தந்தைமார்களும் அந்த இடத்தில் அமர்ந்தார்களா. பசி கொடுமையினால் அண்ணா ஆதாரமல்ல அறிந்து மறுநாள் காலையில் எழுந்த உடனே சக்காதேவி தூக்கினார தூக்க முடியவில்லையா. இதுவரையில் எங்களோட வந்த சக்காதேவி ஏன் தூக்க முடியல என்று புலம்பிக் கொண்டிருக்கும் தருவாயிலே சக்காதேவி பாலர்களே எது மனம் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த இடத்தில் குடிகொண்டு விட்டு நீங்களுக்கு சுத்தி இருக்கும் நிலத்தை சீர்சமாதானம் செய்து வாழ்த்துவார்கள் இந்த சக்காதேவி சுத்தி இருக்கும் நிலத்தை சீர்சமாதானம் செய்து வாழ்வார்கள் அப்படி என்று தெரிவித்தோமா சக்காதேவி. அப்படி என்றால் இந்த இடமெல்லாம் யாருடைய இடம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இடத்தாளர்கள் எட்டப்பனுக்கு சொந்தமான இடம் என்று தெரிவித்தார்களா. எட்டப்பன் ஆட்கள் காலையில் எழுந்த உடனே காடுகளை சுற்றி பார்க்க வந்தார்களா. அன்னவர்கள் வந்த உடனே நீங்கள் யார் எங்கிருந்து வந்தீர்கள் அதற்காக இங்கு தங்கினீர்கள் என்று கேட்டார்களா. ஐயா நாங்கள் வடக்கு வெகுதொலை என்று வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைத்தாமல் என்று பார்த்தவர்கள். அதை கேட்ட உடனே அப்படி என்றால் நம்மல்ல ஒரு இனம் ஒரு குலத்தில் சார்ந்தவர்கள் பரவாயில்லை. அப்படி என்றால் நீங்கள் போதுமான அளவுக்கு இந்த நிலத்தை சீர்சமாதானம் செய்து வாழ்ந்தார்கள். ஆனால் ஒன்று வருடம் ஒரு முறை சங்கராந்த பொங்கல் அன்று 6 மரக்கால் அரிசியும் 1 குட பாலும் 1 வெள்ளாட்டு கணையும் 5 ரூபாய் காணிக்கையாக கொடுத்து 5 ரூபாய் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தாரமா. அப்படியே கொடுத்து விடுகிறோம் என்று வாக்குறுதி சொல்லிவிட்டு நிலத்தை சீர்சமாதானம் செய்து வந்தார்களா. என்னுடைய தந்தையார்கள் என்னுடைய தந்தை கொண்டு வந்து மரம் கொடி செடிகளெல்லாம் மிகுந்த வளமாக இருந்ததாமா. என்னுடைய தந்தையார்கள் மரம் கொடி செடிகளெல்லாம் வெட்டி கொண்டு வந்தார்களா. என்னுடைய தாயானவள் என்னை வயிற்றில் சுமந்து கொண்டு நிறமாதம் கர்ப்பிணியாக இருந்தார்களா. நிறமாதம் கர்ப்பிணியாக இருந்து கொண்ட தருவாயிலே என்னுடைய தந்தை கொண்டு பொம்மு கட்டைகளெல்லாம் வெட்டி கொண்டு வந்தாரா. என்னுடைய தாயானவள் காடம்மாள் கருவலாம் கட்டைகளெல்லாம் சுமந்து வந்தாரா என்னுடைய தாயானவள். அப்படி இருக்கும் தருவாயிலே கட்டவெட்டு பள்ளத்தில் நான் பிறந்தனா கட்டவெட்டு பள்ளத்தில் பிறந்தனால் கட்டையிலும் என்றும் எங்களுடைய குல ஆசாரப்படி பொம்மை நட்டு இந்த பாட்டிய மண்ணிலே பிறந்ததால் வீரபாட்டிய கட்டவமா வீரபாட்டிய கட்டவமா வீரபாட்டிய வீரபாண்டிய கட்டவமா என்று எனக்கு பேரமத்தை சுட்டினார்கள். எனக்கு முன்பதாக துரசிங்க பாண்டியர் ஒருவர் பிறந்தாலாமா. அதற்கு பிறகு முத்துநச்சு ஒருவர் பிறந்தாலாமா. எங்களுக்கு பிறகு ஒருவன் பிறந்த சில நாட்களாக வாய்வேசம் இருந்தாலாமா. அவராம் பூக்கள் எல்லாம் மலர்கின்ற போது அந்தவன் வாய்வேசிய காரணத்தினால் ஜிகிதர பாண்டியா திக்விஜ ஓமத்திர பாண்டியர் பேரமத்தை சுட்டிய என்னுடைய தம்பி உமத்துர பாண்டியனுக்கு பேரமத்தை சுட்டி எங்களுக்கு பிறகு 7 சகோதர பெண்கள் பிறந்தார்களா. பொம்மி டிம்மி அஞ்சாலி வீரமல்லி வீரசக்காதி ஆதிபரா சக்தி என்று 7 சகோதர பெண்கள் பிறந்து சீரும் சிறப்பாக சக்கரக்குடி கிராமத்தில் ஆண்டு வரும் தருவாயிலே என்னுடைய தந்தை வாருங்கள் கட்டபொம்மா வாருங்கள் என்னை அம்போடு அழைத்தார். என்னுடைய தந்தை அருகில் சென்று தந்தையே என்னை அழைத்த மிக அதிசீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தேன். என்னுடைய தந்தை தெரிவித்தார். மகனே கட்டபொம்மா நம்முடைய இடத்தாளுக்கு சேர வேண்டிய வரி வட்டியை கொடுத்தோடு மகனே தெரிவித்தார்கள். அண்ணவனுக்கு வரியா வானம் பொழிகின்றது பூமி விளைகின்றது. அண்ணவனுக்கு கொடுக்க வேண்டிய வரி வட்டி திரை கஸ்தி கொடுக்க மறுத்து விட்டோம். நாங்கள் அண்ணன் தம்பி இருவரும்
கொடுத்து விட்டோம் பழகை. ஆனால் இங்கு குல ஆசாரப்படி காலையில் காட வெட்டி மாலையில் முயல் வெட்டி ஆடி வருவதோ வழக்கம். நானும் என்ன தம்பி ஊமத்துற பாண்டியன் இருவரும் வேட்டை சென்றோம். வெகு தொலைவில் சென்றவுடனே ஒரு வெள்ளம் இயலாகப்பட்டது, விரைந்து ஓடியது. எங்களுடைய நாய்கள் 7 நாய்க்களை விரட்டி சென்ற பலகை. வெகு தொலையாக சென்றவுடனே 7 நாய்க்களை எகத்தினர் அந்த வெள்ளம் இயலாகப்பட்டது. தம்பி ஊமத்துற பாண்டியா, என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு வெள்ளம் முயலாகப்பட்டது, நம்மளுடைய 7 நாய்க்களை எகத்தளிக்கிற பாருங்கள் தம்பி என்று தெரிவிக்கும் பொழுது என்னுடைய தம்பியானவர் தெரிவித்தான், அண்ணா இந்த முயலுக்கு எவ்வளவு வீரம் இருந்தால் அந்த மண்ணுக்கு எவ்வளவு வீரம் இருக்கும் என்று எண்ணி பார்க்கவது அதுதான் செம்மணல் மேடு தெரிவித்தார்கள். அப்படி என்றால் இந்த இடத்தில் ஒரு கோட்டை ஒன்று அமைக்க வேண்டும் என்று பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஒன்று அமைத்தார்கள். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஒன்று அமைத்தோம். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை என்றால் எப்படி பேர் வந்தது என்றால், பாஞ்ச பொது நடந்த காலத்தில் பாஞ்ச என்றும், குறிச்சி பூக்கள் மலர்ந்திருந்த காலத்தில் குறிச்சி என்றும், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கட்டி சீரும் சிறப்பாக அனந்த ஒரு அரசாட்சி செய்வதாக. அப்படி இருக்கும் தருவாயிலே நான் பிறந்தது 1960 ஆண்டு இந்த வீரபாண்டி கட்டபொம்மன் அரசன். நான் பிறந்த அன்று 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 போர்ப்பட தலைவர்கள், 72 பாளைய பட்டைக்காரர்கள், வேகிலிவாறு, போகலவாறு, பல்லவாறு, பல்லக்குறிவாறு, கொல்லவாறு, சில்லவாறு என்று சொல்லப்பட்ட 9 கம்பளம், 18 தொட்டியா, 9 கம்பளத்தில் வசந்த கம்பள ராஜ கம்பளம் என்று பேரவன் 9 கம்பளத்தில் வசந்த கம்பளம் என்று பேர் நம்மத்துறை வாழ்ந்து வரும் தருவாயிலே என தானாக எட்டப்பனுக்கு சேர வண்டி வரி வட்டி கொடுக்காத காரணத்தினால் 1000 மைலுக்கு அப்பால் உள்ள வெள்ளையக்காரனுக்கு காட்டி கொடுத்து விட்டான். சென்றால பாவி எட்டப்பட பலகை ரிப்போர்ட் கடிதம் எழுதி விட்டான். சென்றால பாவி அதை பார்த்த உடனே 1000 மைலுக்கு அப்பால் உள்ள ஆங்கிலேயன் எங்களை சில இடத்துல மேட்டைக்கு அழைப்பு கொடுத்திருந்தார். எங்கெங்கே? வடாக்காடு, தென்னார்காடு, திருநெல்வேலி, நெய்வேலி, குற்றாலம் என்று சொல்லப்பட்ட அனைத்து இடத்திலே மேட்டைக்கு என்று அழைப்பு கொடுத்திருந்தார். நாங்கள் எங்கேயுமே செல்லவில்லை. இறுதியாக கடைசியாக ராமநாதபுரம் எழுவால சிறைச்சாலையில் மேட்டைக்கு என்று அழைப்பு கொடுத்திருந்தார். அங்கு சென்றிருந்த நானும் என்னுடைய தம்பி ஊமத்துற பாண்டியனும் 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 போர்ப்பட தலைவர்கள் அனைவருமே சென்றிருந்த ராமநாதபுரம் எழுவோல சிறைச்சாலைக்கு அங்கு சென்ற உடனே ஜாக்சன் துரையம்பகன் எழுத்து நின்று இருகரா குப்பி வாருங்கள் கட்டபொம்மா என்று வணக்கத்தை தெரிவித்தார். எழுந்து நின்று இருகரங்கொப்பி வாருங்கள் கட்டபொம்மா என்று தெரிவித்தான். உங்களுடைய வணக்கத்துக்காக அவளை எங்களை அழைத்த காரணம் அதிசீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தேன். என்ன வாருங்கள் கட்டபொம்மா என்று தெரிவித்தால் எங்களை அழைத்த காரணம் அதிசீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறாயா? அப்படி என்றால் எங்களுக்கு சேர வேண்டிய வரி வட்டி 7 வருட காலமாக எதனால் கொடுக்கவில்லை என்று கேட்டால், உங்களுக்கு வரியா எதனால்? வானம் பொழிகின்றது, பூமி வெள்ளைகின்றது, உனக்கு கொடுக்க வேண்டிய வரி வட்டி திரை கஸ்தி மறுத்து பேசிய காரணத்தினால் இந்த மறுப்பட மேனியின் மடியை பிடித்து விட்டால் பிள்ளைகள். மறுப்பட மேனியை மடியை பிடித்து விட்ட காரணத்தினால் என்னுடைய தம்பி ஊமத்துற பாண்டியனுக்கு அதிக கோபம் கொண்ட அண்ணா அண்ணவனை விட்டு விடுங்கள் இடத்தில் பொத்தார்கள் என்று கூறினார் என்று தம்பி ஊமத்துற பாண்டியன். தம்பி வேண்டாம் என்று என்னுடைய தம்பி ஊமத்துற பாண்டிய கோபத்தை தணிக்கும்போது என்னுடைய பின்புறமாக ஒளிந்து கொண்டால் பலகை அண்ணவன் உங்களுடைய குல பண்பாடு தெரியாமல் உங்களுடைய மடியை பிடித்து விட்டு என்னை மன்னித்து விடுங்கள் கட்டபொம்மா என்று தெரிவித்தார். ஆரப்பத்தை மிரட்டுகின்றாய், உன்னுடைய பேரங்கியை காட்டி மிரட்டுகின்றாயா? மானமே சரிந்தாலும் இந்த மண்டகம் அசைந்தாலும் கடலை பொங்கினாலும் கலக்க மாட்டாத கட்டபொம்மன் அரசன் ஆரப்பத்தை மிரட்டுகின்றாய் என்று தெரிவிக்கும் போது
தந்திர சூழ்ச்சியாக ராவண எலும்போல சிறைச்சாலைகளில் சிறைபிடித்து விட்டான பொழுகை அங்கிருந்து தப்பித்து வருவதற்கு மார்க்கமில்லை. காரணம் ராமநாதபுரம் எலும்போல சிறைச்சாலை தப்பித்து வருவதற்கு மார்க்கமில்லை. அப்பொழுது எங்களுடைய குலம் காக்கக்கூடிய சக்காதையை உச்சரிக்கப்படுது, அது வருவதற்கு மார்க்கமில்லை. காரணம் ராமநாதபுரம் எலும்போல சிறைச்சாலை சுற்றி தேட்டு துறையில் வைத்த காரணத்தினால் எங்களுடைய சக்காதேவி வருவதற்கு மார்க்கமில்லாமல் வல்லநாடு சென்று வளர்ப்பு மகன் வாழ்வைச்ச மன்னன் பகதூர் வல்லேவன் சொப்படத்தில் சட்டி எழுப்பியதா மகன பகதூர் வல்லேவா உனக்கு உறக்கமா? உன்னுடைய தந்தையாக ராமநாதபுரம் எலும்போல சிறைச்சாலை சிறைப்படுத்தி விட்டான், உனக்கு உறக்கமா என்று வாழை எடுத்து வழக்கத்தை செலுத்திவிட்டு வெள்ள புறவி மேல் சொந்த செய்து ராமநாதபுரம் எலும்போல சிறைச்சாலை இடித்து சுக்குநூறாக உடைத்து எங்களை சிறைமிட்டி வந்தான் வளர்ப்பு மகன் வாழ்வீச்சு மன்னன். பகுதி வழியில் வந்த உடனே கம்ப ராணுவங்களை சரிச்சு பார்க்க பொழுது எங்களுடைய மத்தியில சிறந்த மந்திரி ஒருவனை மட்டும் காணவில்லை. மீண்டும் விட கொடுத்தால் நம்மளுடைய மத்தியில் சிறந்த மந்திரியை பார்த்தவர்கள் தெரிவித்தான் வளர்ப்பு மகன் வாழ்வீச்சு மன்னன். பட்ட மரத்தில் படவனாக என்று கவலை சொல்ல காரணத்தினால் வேண்டாம், மீண்டும் சென்றாலும் பட்டு விடுவீர்கள், வேண்டாம் மகனே என்று தெரிவித்தேன். எங்களுடைய மாமா பட்டத்தை நாய்க்கர் அழைத்த முத்துக்குறி போட்டு பார்க்கும் பொழுது 40 நாளோ 40 நாளிகைக்குள்ளே நம்மளுடைய மத்தியில சேர்ந்த மந்திரி நம்மளுடைய இல்லமாகிய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர்ந்து விடுவான், வாருங்கள் போகலாம் என்று தெரிவித்தார். மாமா பட்டத்து நாய்க்கர் தெரிவித்த பிரகாரம் அனைவருமே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர்ந்து விட்டோம். அன்னவர் தெரிவித்த பிரகாரம் 40 நாள் முடிந்தவர்களே மத்தியில சேர்ந்த மந்திரி எங்களுடைய இல்லமாகிய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நாடி வந்தான். வாருங்கள் அமைச்சர் என்று வரவேற்பு கொடுத்து என்னுடைய அருகாமையில் அமர செய்தேன். அன்னவன் அங்கிருந்து தப்பித்து வந்தது பெரிய காரியமல்ல. என்னுடைய கண் இருக்கும்போது என்னுடைய மகன் சிவசுப்பிரமணியனுக்கு கதறி விழா செய்ய வேணும், அதற்கு சில நெல் பொருள் வேணும் என்று தெரிவித்தான். அதற்கு தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிவித்தேன். சாமி, எனக்கு சில நெல் பொருள் வேண்டும், நான் என்ன செய்வது என்று தெரிவித்தான். மத்தியில் சேர்ந்த மந்திரி அல்லவாடி அமைச்சரே, இருந்த சில நெல் பொருள் அழைத்தனை வளர்ப்பு மகன் வாழ்வீச்சு மன்னன் வகுர் வல்லேவன் கல்யாணத்திற்கு செலவாகிவிட்டது அல்லவா, தாங்களும் அறிந்த விஷயம் என்று தெரிவிக்க பொழுது மன்னா, அது தாங்களும் அறிந்த விஷயம்தான், இருந்துட்டாலும் கூட உன் கரத்தில் இருக்கப்பட்ட வாளை வாழ்த்து விடுபட்டு கொடுத்தால் குறிப்பாக பாளையங்கோட்டை சென்று 136 மற்ற நெல்லிகை வட்டிக்காவது கடலுக்காக வாங்கி வருகின்ற மன்னா என்று சொல்லி சென்ற வந்து இன்னும் வர கடவுளை ஏது காரணம் என்றுமே ஒன்றுமே புரியவில்லை. அதற்கு முன்பதாக என்னுடைய பாஞ்சாலங்குறிச்சி பகட மகனை வரவழைத்து என்னுடைய தம்பி ஊமத்துர பாண்டியனை சந்திக்க வேணும். பார்ப்பரின் எப்பொழுது நான் டீ கொண்டாங்கனே, நாடை மாடிக்கு டீ கொண்டாங்கனே.
ஓடிவாடா என்னுடைய பாஞ்சாலாங்குறிச்சி பகட பகட வரவழைத்திருக்கின்றேன். பார்த்து போகலாம். பெரிய மகாராஜா மகளை நான் ஓடி வரேன். எனவே பெரிய மகாராஜா மகளை நான் ஓடி வரேன். பெரிய மகாராஜா பெரிய மகாராஜா மகளை நான் ஓடி வரேன். அண்ணன் மகாராஜா அண்ணன் மகாராஜா மன்னவர் மகளை நான் ஓடி வரேன். மன்னவர் மகளை நான் ஓடி வரேன். மன்னர் மகாராஜா மன்னர் நானுமே ஓடி வரேன். நானும் மன்னர் நானுமே ஓடி வரேன். ஓடி வரேன். கட்டழகா நானோ ஓடி வரேன். கட்டாளகா நானோ ஓடி வரேன். சிங்கள பட்டைகள் அழுகின்ற இரண்ட கட்டை நான் ஓடி வரேன். இரண்ட கட்டை நான் ஓடி வரேன். சிங்கள பட்டிய அழுகின்ற இரண்ட கடையா ஓடி வரேன். கடையா ஓடி வரேன். தட்டி பகடையா ஒட்டி பகடையா அதிபகடைகள் ஓடி வரும். அதிபகடைகள் ஓடி வரும். சட்டி பகடையா பொட்டி பகடையா சாதி பகடை மகள் ஓடி வரே. சாதி பகடை மகள் ஓடி வரே. முத்தங்க கடைகள் அங்குகிறோ முடிமுன்னார்களும் ஓடி வரோ. முடிமுன்னார்களும் ஓடி வரோ. தேநீர் அருத்துக்கள் நண்பர்கள் எல்லாம் தேநீர் அருத்துங்க தம்முக்கு அடிச்சு ஒரு அழைப்பு. ஆசியா பகடை மகனே. ஆமாம், என்றுமில்லாத அழைப்பு அழைத்திருக்கின்றார். எல்லாரும் எதில் வர்றாங்க, நீங்க எதில் வர்றீங்களே? இன்னைக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். யாத காரணமா தெரியவில்லை. அங்கிருந்து ஓடி வந்திருக்கின்றேன் கால்நடையாகவே. இதோ பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டையில் அருகாமல் வந்திருக்கின்றேன். அருகாமல் சென்று மகாராஜாவை வணங்கி அழைத்த காரணம் என்னவென்று அறிய அவளாக காத்திருக்கிறேன். கோடி நமஸ்காரம். சாமி கோடி நமஸ்காரம் செய்தனையா. கொத்தவன் மகளை நான் இந்த வேளை. சாமி கொத்தவன் மகளை நான் இந்த வேளை. கோடி நமஸ்காரம். பகடை வந்திருப்பேனே பண்டியாரே.
மன்னவா. பாஞ்சாலி சக்காதேவி கிருபையினால் பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் பகடமகனை. நல்ல அரசை அழைத்து காரமறியா அமலாக காத்திருக்கிறேன் மன்னவா. பகடமகனை சுவாமி, என்னை அழைத்த காரணம் அதிசீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கட்டாய். ஆம் சுவாமி. இருந்துட்டாலும் கூட என்னுடைய தம்பி உமத்திர பாண்டியன் உயர குற்றாலம் இடையில வந்திருப்பான். ஆம் சுவாமி. நான் அழைத்ததாக அண்ணவன் இடத்தில் சென்று அது சீக்கிரமாக என்னுடைய தம்பி உமத்திர பாண்டியன் அழைத்து வர வேண்டும். இளைய பாண்டியரை நான் சென்று அழைத்து வர வேண்டும். ஆம். அகட்டு பிரபு, அதை விட எனக்கு வேறு என்ன வேலை? அது வரையில் தாங்கள் பதறாமல் அரியணை சென்று அமருங்கள். இந்த எளியோன் நான் சென்று இளைய பாண்டியரை அழைத்து வருகிறேன். அப்படி ஆகட்டும். அமருங்கள், அமருங்கள் ஆசனத்தில். தம்பி என்ன இந்த ஊர் ஓ அப்பா, பார்த்து உருவனே தெரியாம ஒரு தோல் கிழிச்சிட்டு போகுதுனே. இதுக்கே எப்படி இருக்கிறீங்கன்னு அதுக்கெல்லாம் என்ன ஆமா தெரியலையே. ஆகவே இளைய பாண்டியர் இடமாகராஜான் கொட்டரடி வீரனி வீரண்ணா பைனமான சின்னமகாராஜார் கொட்டவடி தீரமகோடையா வழி நடந்து கொட்டை தேடி உத்தமன் நகரைனா ஓடி வர சின்னமகாராஜா கொட்டவடி தீரமகோடைய ஓடி வர மனதை உத்தமமான ஓடி வர மகாராஜா இளைய பாண்டியரே வாருங்கள் சுவாமி, வாருங்கள் சுவாமி.